20லேருந்தே இருக்குது இந்த ப்ராப்ளம். 21லேருந்தே இருக்குது. நான் ஒரு 5 வருஷமாக கேன்சர் இன்ஸ்டியூட் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து செகண்ட் டைம், இது தேர்ட் டைம் வருது அவருக்கு. தேர்ட் டைம்ன்றதுனால அங்கே ஏற்கனவே கீமோவும் பண்ணி கொடுத்துட்டோம், ரேடியேஷன் பண்ணியாச்சு, ஆப்ரேஷனும் பண்ணிட்டோம். இது 3வது தடவைன்றதுனால ஃபர்ஸ்ட் நீங்க எங்க காமிச்சீங்க? ஃபர்ஸ்ட் அங்கே தான் 5 வருஷமாக ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ரேடியேஷன் வச்சாங்க, 33 ரேடியேஷன் வச்சாங்க. ஒரு 1.5 வருஷம் நல்லா இருந்தார். திருப்பியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு ஃபர்ஸ்ட் டைம், லெஃப்ட் ஹேண்ட் சைடு செகண்ட் டைம் ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஓகேங்களா? அப்போ ஆப்ரேஷன் பண்ணி 23ல் பண்ணாங்க ஆப்ரேஷன். இப்போ நல்லா இருந்தார் இது வரைக்கும். இப்போ கடைசியாக ஒரு 1 மந்த் முன்னாடி திருப்பியும் வலிக்குது சொல்லி டெஸ்ட் பண்ணால் திருப்பியும் கேன்சர். இந்த ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க ரிப்பேர் பண்ணாங்க. அதுவும் இல்லாமல் யூடியூப்ல ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். சரி ஒரு கன்சல்டிங் பண்ணிட்டு போகலான்னு. அப்பாவுக்கு என்ன வகையான கேன்சர் வந்துச்சு? நீங்க என்ன மாதிரி ஆப்ரேஷன் பண்ணீங்க? அவருக்கு ஓரல் கேன்சர் தான். அவருக்கு வந்து இந்த டங் ரிமூவ் பண்ணிவிட்டு அது டங் மாதிரியே பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி ஒரு பெரிய ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு ஒரு 2 வருஷம் நல்லா தான் இருந்தார். இப்போது இந்த ஒரு 1 மந்த் முன்னாடி, அதாவது ஆப்ரேஷன் பண்ண சைடு நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, திருப்பி ரைட் ஹேண்ட் சைடு வேறு சைடு இடம் ரொம்ப வலிக்குது அப்படின்னும் போது டெஸ்ட் பண்ணி பார்த்தா திருப்பி கேன்சர் அப்படின்னு. இப்போ ஆயுர்வேதா மட்டும் எடுத்துக்கிறீங்களா இல்லை ப்ளஸ் மெடிசன்ஸ் இந்த மாதிரி? இல்லை, மெடிசன் அந்த கீமோ டேப்லெட் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. இப்போ டாக்டர் அதையும் சேர்த்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க. அது போக போக தான் தெரியும் அப்படின்ட்டு. இப்போ பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது? நல்லா சாப்பிட்றாங்களா? நல்லா ரெஸ்ட் எடுக்கிறாங்க? அது வந்து நாளாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ ஒரு வாரமாக வலி அதிகமாக இருக்குன்றாரு. முன்னாடி மாத்திரை போடாமே சாப்பிட்டுட்டு இருந்தார். இப்போ பெயின் கில்லர் போட்டு தான் சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த மாதிரி அது கொஞ்சம் இதுவாக நல்லா சரி இங்கே வந்தோம் நாங்கள்.